புளி கரைச்சிட்டாங்க. நல்லா பாருங்கள், இதுதான் மீன் வறுக்க போகிறோம். சூப்பருங்க. காயை பாருங்கள், இதான் புளி கரைக்கிறாங்க. என்ன குழம்பு? மீன் குழம்புங்க. பாருங்க, புளி கரைச்சி இப்போ தான் கரைச்சிக்கிட்டு இருக்காங்க. மீன் மட்டும்தானா? மீட்டு மீன் தானே? ஆற்றுக்கு போனேனா, அங்கே 2 கெண்டை துள்ளிட்டு இருந்துச்சு. சரிண்ணா அப்படியே சேலையை வச்சு அப்படியே பிடிச்சிட்டு வந்துட்டேன். வந்து வாங்கி ஏதோ குழம்பு மண் வச்சுக்கிட்டு இருக்கேன். பாருங்க, ஒரு புளி கரைச்சாலும் அந்த மீன் குழம்புக்கு நல்லாயிருக்கும். சும்மா பேருக்கு கொஞ்சோண்டு புளியை கரைச்சி விட்டுனேன், மாவத்தில் போட்டாங்க, உப்பு போட்டாங்க, நல்லா இருக்காது. எல்லாம் வடிகட்டிக்கணும். கல் மண் எல்லாம் இருக்கும். குழம்பு தின்னலாங்க. புளி எத்தனை வாட்டி கரைக்க இது பண்ணுறது? 10 வாட்டியா? அது வடிகட்டி வச்சு வடிகட்டினான்னா அதில் அவ்வளவு வடிகட்டினா டேஸ்ட் இருக்காது. கையால் வச்சு கையால் வடிகட்டினா தான் டேஸ்டாக இருக்கும். மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. பாருங்க, மஞ்சள் பொடி, புளி கரைச்சாச்சு, உப்பு போட்டு மஞ்சள் பொடி போட்டாச்சு, மிளகாய் பொடி, கட்டி போட்டுங்க. கொஞ்சம் காரமாக இருக்குன்னு நான் மல்லித்தூள் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். அதில் ஒரு மல்லி போட்டு 2 வேளை தாராளமாக சாப்பிட்லாங்க.